ஹாய் வணக்கம். நான் ராகு கதைக்கிறேன். வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள், ஃபினான்ஸ் சம்பந்தமான விடயங்கள், ஏஐ தொழில்நுட்பங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் சம்பந்தமான விடயங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோ சேனலில் விரிவாக கதைச்சு கொண்டு வாரேன். நிறைய பேர் இந்த சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க. மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறேன். இன்றைக்கு நான் கதைக்க வந்த விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது செகண்டரி ஸ்கூல் அல்லது ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் டிப்ளோமா அல்லது டிகிரியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, எப்படியான பாடநெறிகளை சூஸ் பண்ண வேணும்னு சொல்லி இந்த வீடியோவில் கதைப்போம். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்து பெரிய உதவியாக இருக்கும். பேரண்ட்ஸுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் நான் பின்னுக்கு சொல்லியிருக்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோவை எல்லாரும் கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து என்னோட பயணித்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில புதிய புதிய விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்ன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டியான காலப்பகுதியில ஏஐ தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலப்பகுதியில நீங்கள் எதிர்காலத்துல பார்க்க போற வேலை ஒரு ஸ்ட்ராங்கான வேலையாகவும் அதிக வருமானம் தரக்கூடிய வேலையாகவும் இருந்தால் மட்டுமே உங்களால சர்வைவ் ஆக முடியும். ஆகவே நீங்கள் உங்களுடைய உயர்கல்வி எவ்வாறான துறையில அமைய வேணும்னு சொல்லி நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளினுடைய உயர்கல்விதான் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. காரணம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோவிட் கால பகுதியில நிறைய பேர் வேலை இல்லாம நீங்க வீட்டை இருந்து நீங்கள். அதே மாதிரி இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் கால பகுதியில அமேசான் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து சிறிய நிறுவனங்கள் வரை தங்களுடைய வேலை ஆட்களை குறைத்து அந்த வேலைகளை வந்து ஏஐ தொழில்நுட்பங்களுக்கு ஊடாக செய்து வருகின்றார்கள். ஆகவே எதிர்காலத்தில் வேலை ஆட்களுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும் என்றதை நீங்கள் இப்ப மறக்க முடியாது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளின் துறைகள் சரியானதாக அமைய வேண்டும் என்று சொல்லி எவ்வாறான துறைகள் நன்மை பயக்கக்கூடியவை என்றும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸுக்கு நான் தர அட்வைஸும் இந்த வீடியோவில் தெளிவாக கடைசி வரையும் சொல்ல போறேன். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, கோவிட் கால பகுதியில நாங்கள் எல்லாரும் வேலை இல்லாம வீட்டில் இருக்கும் போது ஹெல்த் ப்ரொஃபஷனல் மட்டும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த கால பகுதியில அவர்களுக்கான வேலை நேரம் அதிகமாக காணப்பட்டது. அவர் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. ஆனாலும் அவர்களுடைய துறைகளில் தொடர்ந்து வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறான ஒரு ஸ்டெடியான வேலை இருக்க வேண்டும் என்று சொன்ன உங்களுக்கு எந்த ஒரு காலப்பகுதியில எவ்வாறான தொழில்நுட்பங்கள் வந்தாலும் ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கு வந்து ஒரு டிமாண்ட் கட்டாயம் இருக்கும். வளர்ச்சியடைந்த நாடுகள் முதல் வளர்ந்து வரும் நாடுகள் வரை அந்த ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கான தட்டுப்பாடு இப்பவும் நிலவி வருகிறது. அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ் போன்ற நாடுகள்ல கூட இந்த ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கு வந்து இனியிலான டிமாண்ட் இருக்கு. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஹெல்த் ப்ரொஃபஷனலா வர வேணும்னு சொன்ன உதாரணம் டாக்டர், நர்ஸ், பார்மசிஸ்ட், பிசியோதெரப்பி அப்படி நிறைய ஃபீல்டு இருக்காங்க. அந்த ஃபீல்டில் இருக்க வேணும்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகள் கணித துறையில, விஞ்ஞான துறையில, ஆங்கில துறையில ஒரு முன்னேற்றகரமான பாதையில செல்ல வேண்டும். அவர்களுடைய அடித்தளம் அங்கு ஒரு ஸ்ட்ராங்கானதாக இருந்தால் மட்டுமே அவர்களுடைய உயர்கல்வி அந்த துறைகளில் கொண்டு செல்ல முடியும் என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய எதிர்காலத்துல ஹெல்த் ப்ரொஃபஷனல் துறையை நீங்க சூஸ் பண்ண வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். உதாரணமாக, நான் இப்பொழுது கனடாவில் இருக்கிறேன். நான் இப்ப ஹெல்த் ப்ரொஃபஷனலா இல்லை. ஆனா நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் பார்மசிஸ்டா இருந்தேன். 5 years ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கொரோனா கால பகுதியில நான் வேலை செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட எவ்ரிடே 10 hours வேலை செய்திருக்கேன். அந்த அனுபவத்திலையும் நான் இப்போது கனடாக்கு மூவ் ஆகி கனடாவில் ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கு இருக்கிற டிமாண்ட், சேலரி எல்லாத்தையும் ஒப்சர்வ் பண்ணினதால இந்த துறையை நான் முதலாவது துறையா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இரண்டாவது ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப துறைகள். இது எதிர்காலத்தின் தலைவிதியை தீர்மானிக்க போற விடயம் ஏஐ. ஆகவே நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனல்ல நீங்க இருந்தாலும் ஏஐ சம்பந்தமான விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக லேர்ன் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு லேர்ன் பண்ணி கொண்டிருந்தால் மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுடைய வேலைகள் அல்லது நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற வேலை தக்க வைக்கக்கூடியதாக இருக்கும்.
ஆகவே இதில் இருக்கின்ற உங்களுடைய பாடநெறிகளை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டும். உதாரணமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் போன்ற பாடநெறிகள் எதிர்காலத்தில் உங்களுடைய வேலைகளை ஸ்ட்ராங்காகவும் நிலையானதாகவும் வைத்துக் கொள்ள உதவும். இவ்வாறான பாடங்களை நீங்கள் டிகிரியாகத்தான் படிக்க வேண்டும் என்றில்லை. அட்லீஸ்ட் நீங்கள் டிப்ளோமாகவோ அல்லது சர்டிபிகேஷன் கோர்ஸாகவோ இதனை படித்து வைத்திருக்கும் போது உங்களுடைய எதிர்காலத்தில் வேலைகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் டெக்னாலஜி சம்பந்தமாக, கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஈடுபாடு அதிகம் உள்ளவர்களை நீங்கள் இவ்வாறான துறைகளில் ஈடுபடுத்துவது மிகவும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற பிள்ளைகள், மற்றது சயின்ஸ் மேத்ஸ்ல ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துல ஹெல்த் ப்ரொஃபஷனலாக சேஞ்ச் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இது நான் பேரண்ட்ஸுக்கு சொல்ற அட்வைஸாக இருக்கிறது. மூன்றாவது துறையை நாங்கள் பார்த்து கொண்டமாக இருந்தால் கிரீன் அண்ட் என்விரான்மெண்டல் கரியர்ஸ் சொல்றது அவ்வாறான துறைகள். உதாரணமாக ரினியூவபிள் எனர்ஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அவ்வாறான பாடத்துறைகள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி, சஸ்டைனபிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி நிறைய பாடநெறிகள் இந்த கிரீன் என்விரான்மெண்டல் சம்பந்தமான விடயங்கள். அதாவது எங்களுடைய எதிர்காலத்துல எல்லாமே இப்பொழுது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவ்வாறான சிஸ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது அந்த எனர்ஜியை சேவ் ஆகி இயற்கை என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான ஒரு டெக்னாலஜிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறான துறைகள் எதிர்காலத்தில் மிகவும் ஒரு டிமாண்டான துறைகளாக இருக்கும். 4வது துறை பிசினஸ் அண்ட் அக்கவுண்டிங், ஃபினான்ஸ் சம்பந்தமான துறைகள். அதுவும் எப்பொழுதும் எந்த ஒரு பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் அல்லது ஒரு சிறிய கம்பெனிகளாக இருந்தாலும் அக்கவுண்டிங், ஃபினான்ஸ் சம்பந்தமான விடயங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள் கூட அக்கவுண்டிங், ஃபினான்ஸுக்குள்ள நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் இது சம்பந்தமா போட்டிருக்கின்றேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆக இவ்வாறான துறைகளும் எதிர்காலத்தில் ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு துறைகளாக காணப்படும். ஆகவே நீங்கள் அவ்வாறான துறைகளில் இருக்கின்ற பாடங்கள் ஃபினான்ஸ், அக்கவுண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ காமர்ஸ் பாடநெறிகளை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அடுத்தபடியும் ஸ்கில் ட்ரேட்ஸ் என்ற ஒரு 5வது ஒரு ஃபீல்டாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். டெக்னீஷியன் சம்பந்தமான விடயங்கள், பிளம்பிங், எலக்ட்ரீஷியன், ஆட்டோமோட்டிவ் டெக்னீஷியன் அவ்வாறான விடயங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னீஷியனோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் அவ்வாறான தொழில்நுட்பங்களும் எதிர்காலத்தில் ஒரு மிகவும் டிமாண்டாக இருக்கும். இவற்றை நீங்கள் முறையாக கற்று முறையான சர்டிபிகேஷன் அல்லது டிப்ளோமாவை முடித்துக் கொள்ளும் போது நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகள்ல வேலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கம்பெனியிலையும் ஒரு பிளம்பர், ஒரு எலக்ட்ரீஷியன் அவ்வாறான வேலைக்காக ஒவ்வொருத்தர் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் சாதாரணமாக அதை முறையாக கற்காமல் அல்லது ஒரு இன்னொருவருடன் வேலைக்கு சென்று கற்று ஒரு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இல்லாம உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் இந்த வேலையை செய்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைகளை செய்ய முடியும். ஆனால் இதை சர்டிபிகேஷன் அல்லது டிப்ளோமா ஒன்றை முடித்துக் கொள்ளும் போது நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகள்ல உங்களுக்கான ஜொப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிய சந்தர்ப்பங்கள் எதிர்காலத்துல இருக்கும் என்றதை நீங்க மறக்கக்கூடாது. நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற வேலை, உங்களுடைய வேலை தளங்களிலிருந்து உங்களை வெளியேற்றி விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸ் மீது நம்பிக்கை இல்லை. உங்களுடைய ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொன்னா நீங்கள் பயந்து கொண்டிருக்கதான் வேணும். நீங்கள் ஒரு நல்ல ஸ்கில் உடைய ஆளாக இருந்தால் நீங்கள் எந்த ஒரு கம்பெனியிலையும் வேலை செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் இப்பொழுது ஒரு வேலை தலைமைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூலம் அவர்கள் உங்களை வெளியேற்ற துணிந்தால் நீங்கள் பயப்படாமல் அடுத்த வேலையை சூஸ் பண்ணக்கூடிய தகுதியை எப்பொழுதும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான விடயம். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் டிகிரி தான் படிக்க வேண்டும், இந்த டிகிரி படிக்க வேண்டும் அப்பாரு போஸ்ட் பண்ணாம நீங்க பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த துறைகளில் இன்ட்ரெஸ்ட் வைத்துக் கொள்கிறார்களோ அந்தந்த துறைகளில் அவர்களை வளர்த்து கொள்ள நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஸ்கில்ஸ் நீங்கள் அவர்களிடமிருந்து ஃபைன் பண்றீங்களாக இருந்தா நீங்க அந்த ஸ்கில்ஸை அவர்களுக்கு வளர்க்கறதுக்கு என்னென்ன தேவையோ நீங்க அதை வழங்க வேண்டும். உதாரணமாக ஒரு எலக்ட்ரிக் வேலையில உங்களுடைய பிள்ளை ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளா இன்ட்ரெஸ்டா இருக்கிறாருன்னு சொன்னா அவரை ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனாக எலக்ட்ரீஷியனாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒரு ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பாதையில செல்லக்கூடிய வளர்ச்சியை உண்டாக்கும். உங்களுடைய பிள்ளை டாக்டரா வர வேணும், உங்களுடைய பிள்ளை இன்ஜினியரா வர வேணும், நீங்கள் திணிக்க கூடாது. அதுதான் பேரண்ட்ஸுக்கு இருக்கிற அட்வைஸ். ஒரு அட்வைஸ் கடைசியாக சொல்கிறேன், உங்களுடைய டிகிரி முடிச்ச பிறகுதான் வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி
திடமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். வாலண்டியரிங், இன்டர்ன்ஷிப் போன்ற விடயங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். காரணம், அவர்கள் அங்கு சென்றுதான் வேலை சம்பந்தமான விடயங்களை கற்க முடியும். உதாரணமாக ஒரு வேலைக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா அவர் நிறைய கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யும் போது இது என்னுடைய ஃபியூச்சருக்கு ஒத்து வராது, ஆகவே நான் என்னுடைய கரியரை வேற லெவலுக்கு கொண்டு போக வேணும், அப்படி கொண்டு போனா தான் எதிர்காலத்துல நல்ல ஒரு ஃபீல்டு இருக்கு, அப்படி நிறைய ஏர்ன் பண்ணலாம் என்றதை அவர்கள் சுயமாக கற்றுக்கொள்ள முடியும். பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏனையவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடன் பயணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.